ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் எல்லோரும் தான். ஏன்னா சேனல் ஆரம்பித்து ஒன் டேலேயே நமக்கு 31 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம போஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ வெயிட் கெயின் ஸ்நாக் ரெசிபி ஃபார் கிட்ஸ் பொட்டுக்கடலை லட்டு, அதுக்கு 345 வியூஸ் ஒன் டேலே வரதுன்றதெல்லாம் நிஜமாக என்னால் நம்பவே முடியலைங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்க்கும் அதே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே உங்களால் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி என்னோடய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னையில் கிடச்சிது. ஸோ அதை வாங்கி இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானுமே சமைச்சிருக்கேன். ஸோ பொரியல் பண்ணால் எனக்கும் பிடிக்காது, என் பசங்களும் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். என்னடா சாட்டர்டே அதுவுமா நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி கஷாயம் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் பசி எடுக்கவே இல்லை, ரொம்ப நாளாக அவங்க சரியாகவே சாப்பிடல. ஸோ அதனால் ஓம கஷாயம் கொடுத்ததுனால இன்றைக்கி வெஜ்ஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெஜ் ரெசிப்பிலே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீரை கிடைச்ச உடனே பார்த்த உடனே வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூஸ்வலாக எப்பவும் போல் பருப்பு சேர்த்து செஞ்சுட்டு நிறைய பேர் நானும் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். கீரை எப்படி சமைச்சாலும் கலர் மாறிடுது, அந்த க்ரீனிஷாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு ஒரு சீக்ரெட் டிப் நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். எப்பவும் போல் கீரை சமைக்கிறதுன்றதை விட இந்த மாதிரி செய்யும்போது கீரை ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது. ஒரு சிலர்லாம் 10 மினிட்ஸ் எல்லாம் வேக விடுவாங்க. அவ்வளோ நேரம்லாம் வைக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் 2 to 5 மினிட்ஸ் அவ்வளோதான் கீரை வேகிறதுக்கான டைம். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே சும்மா மேஷ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளித்து விட்டுருவேன் நான். பசங்களுக்கு கீரைனாலே பிடிக்கும் ரொம்ப. ஸோ அதனால் வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து 3 டைம், ஏன்னா ஸ்கூலுக்கு நான்வெஜ் அலவுட் இல்லை அவங்க ஸ்கூலில். ஸோ அதனால் கீரை சாதம் எனக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ யூஸ்வலாக எப்பவும் போல் கீரை தாளித்து அதில் கொட்டிட்டு, ஸோ சீக்ரெட் ரெசிபின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா லாஸ்ட்டாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன். முதல்ல ஆட் பண்ணால் கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கீரை ரெடி. எங்களோட லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம், கீரை ஆம்லேட் அண்ட் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஃப்ரை. இது வரைக்கும் ஆக்சுவலி சொல்லணுன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் கொடுத்ததே கிடையாது. குழம்பு வச்சாலும் நான் அதை அப்படியே இன்ஃப்யூஸ் பண்ணி தெரியாத மாதிரி கொடுத்துருவேன் நான். இன்றைக்கி அவங்களே சாப்பிட போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. எப்படி சாப்பிடுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. கொண்டு போய் கொடுத்ததுமே 2 பேருமே ஒரே குஷி ஆயிட்டாங்க. அண்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடவும் செஞ்சாங்க. ஏன்னா எப்படியோ ஒன்று அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியானதெல்லாம் எப்படியோ ஒன்று கொடுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்லே கொடுக்கறதுல தப்பில்லை. ஸோ 2 பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, தேங்க்யூ அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் அவங்க அப்பா கூட பீச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எங்களோட சாட்டர்டே இப்படி தான் போச்சு. சண்டேக்கு யூஷுவலாக சிக்கன் பிரியாணி அண்ட் 65 வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரெஸ்ட்டுன்னு விட்டாச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு அன்புடன் நான்.